தத்புஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோதந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஆங்கிலம் மே மாதம் 16ஆம் தேதி 2025ஆம் வருடம். இன்றைய திதி தேய்பிறை சதுர்த்தி திதி, சனிக்கிழமை விடியற்காலை 3:34 வரை உள்ளது. இன்றைய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் மதியம் 2:54 வரை உள்ளது. அதற்கு பின்னர் பூராடம் நட்சத்திரம் தொடங்கி நாள் முழுவதும் உள்ளது. காலை முதல் மதியம் 2:54 வரை அமிர்த யோகம், அதற்கு பின்னர் சித்த யோகம். இன்று ஸ்ரீ சங்கட அர சதுர்த்தி. விநாயக பெருமான் ஆலயங்களில் மாலையில் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். அன்பர்கள் அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து விநாயக பெருமான் அருளை பெற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்று சுபமுகூர்த்த தினம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12 முதல் 1 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் மாலை 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு திசை. பரிகாரம் வெல்லம். சுப ஓரைகள். சுக்கிர ஓரை காலை 6 முதல் 7 வரை. புதன் ஓரை காலை 7 முதல் 8 வரை. குரு ஓரை காலை 10 முதல் 11 வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் காலை முதல் பிற்பகல் 2:54 வரை கிருத்திகை நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். அதற்கு பின்னர் ரோகிணி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி. சூரியன் புதன் சஞ்சாரம் சாதாரணமாக உள்ளது. குரு சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. ராகு சனி சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். அசுபதி. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. நினைத்த காரியத்தை நிறைவேற்றுவீர்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற்று உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க நினைத்தால் மிகவும் ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். மாமூல் பணிகளை தொடரவும். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. பரணி. மகாலட்சுமி அருள் உங்களுக்கு உண்டு. அரசாங்க காரியங்கள் தாமதம் ஆனாலும் தொடர் முயற்சியினால் கைகூடும். மாணவர்கள் கல்வியில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். உடல் நலனில் கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் அமையும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. கார்த்திகை. மனதில் தோன்றிய கருத்துக்களை வெளியில் சொல்ல வேண்டாம்.
அரசாங்க காரியங்கள் தாமதம் ஆகும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சம்பந்தமான விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் அமையும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று வேண்டாம். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன், ஆஞ்சநேயர், முருகபெருமான் வழிபாடு. குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. ரிஷபராசி. சூரியன் புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. செவ்வாய் குரு ராகு சனி சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சந்திரன் சஞ்சாரம் சற்றும் அனுகூலமாக இல்லை. நட்சத்திர பலன். கார்த்திகை. இன்று மதியம் 2:54 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆகையால் செய்தொழிலில் மிகுந்த கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் உஷார் நிலைமையும் தேவை. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. புதிய முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடாது. மதியம் 3 மணிக்கு மேல் உங்களுக்கு செய்தொழிலில் லாபம் உண்டு. சுமாரான தனவரவு உண்டு. ரோகிணி. காலை முதல் மதியம் 2:54 வரை செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. எதிர்பாராத தனவரவு உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில், கமிஷன் வியாபாரத்தில் சுமாரான தனலாபம் உண்டு. நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபத்தை தரும். மதியம் 2:54 பின்னர் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குவதால் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. புதிய முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடாது. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. ஏதிலும் நிதானம் தேவை. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. பணம் கொடுக்கல் வாங்கலில் உஷார் நிலைமை தேவை. மிருகசீரிடம். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் சுமாரான தனலாபம் உண்டு. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் ஏற்றத்தை தரும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், பார்வதி அம்மன் குலதெய்வ வழிபாடு. மிதுன ராசி. குரு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. செவ்வாய் சூரியன் புதன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சுக்கிரன் ராகு சனி சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். மிருகசீரிடம். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். புதிய முதலீடுகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்யவும். உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். பொறுமை தேவை. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். இரும்பு சார்ந்த வணிகம் லாபத்தை தரும். திருவாதிரை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. மற்றவர்களை பற்றி பேசாமல் இருப்பது நலம் பயக்கும். வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை.
அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். பொறுமை அவசியம் தேவை. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற்று உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். புனர்பூசம் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பிறரை பற்றி பேசாமல் இருப்பது நலம் பயக்கும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். மாணவர்கள் கல்வியில் மேன்மை பெற்று உயர்கல்வி கற்கச் செல்வர். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான தனலாபத்தை தரும். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி முருகபெருமான் வழிபாடு. லட்சுமி நரசிம்மர் வழிபாடு. கடகராசி. செவ்வாய் சஞ்சாரம் சற்றும் அனுகூலமாக இல்லை. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் ராகு சனி சஞ்சாரம் சாதாரணமாக உள்ளது. குரு சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. நட்சத்திர பலன். புனர்பூசம் சித்தர்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். உடல் நலனில் கவனம் செலுத்தவும் வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானம் தேவை. பிறர் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது சால சிறந்தது. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். அரசாங்கத்தில் பணிபுரிவோர் ஊதிய உயர்வு பெறுவர். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று வெளிநாடு சென்று படிக்கின்ற வாய்ப்பு சிலருக்கு அமையும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். நிலம் சம்பந்தமான முதலீடு இரும்பு சம்பந்தமான வணிகம் சுமாரான தனலாபத்தை தரும். பூசம் கோபப்பட வேண்டாம். நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. மனதில் பட்டதை யாரிடமும் கூற வேண்டாம். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி உறுவர். சில மாணவர்கள் உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் ஏற்றத்தை தரும். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு இடம் மாறுதல் ஊதிய உயர்வு கிடைக்கும். ஆயில்யம் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. செய்தொழிலில் நேரடி கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவு கரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் அமையும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 5.
வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான் வழிபாடு, குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு. சிம்ம ராசி. செவ்வாய் சஞ்சாரம் சற்றும் அனுகூலமாக இல்லை. குரு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. ராகு சனி சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. சந்திரன் சஞ்சாரம் சாதாரணமாக உள்ளது. நட்சத்திர பலன். மகம். எதையும் தாங்கும் இதயம் படைத்தவர்கள் நீங்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். சட்டென்று கோபப்படுவீர்கள். உணர்ச்சி வசப்பட்டு வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். நிதானம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்கள் நல்ல விதமாக அமையும். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் தொடர் முயற்சியினால் கைகூடும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று உயர்கல்வி கற்கச் செல்வர். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க நினைத்தால் மிகவும் ஆலோசிக்க வேண்டும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று செய்ய வேண்டாம். பூரம். எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள். கோபப்பட வேண்டாம். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானம் தேவை. திருமணம் ஆகாத இளைஞர்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். இளைஞர்கள் தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். நிதி சார்ந்த விஷயங்கள் லாபகரமாக அமையும். அரசாங்க காரியங்கள் விடா முயற்சியினால் கைகூடும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று உயர்கல்வி கற்கச் செல்வர். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் அமையும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். உத்தரம். எதையும் சீர்தூக்கி செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள். நிதானமாக பேசுங்கள். கனிவாக பேசுங்கள். எல்லா காரியத்தையும் சாதிக்கலாம். நிதி சம்பந்தமான விஷயங்கள் லாபத்தை தரும். இன்று தனவரவு உண்டு. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசாங்கத்தில் பணிபுரிவோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். மாணவர்கள் சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, துர்க்கை அம்மன் வழிபாடு. கன்னி ராசி. செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. குரு சஞ்சாரம் சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் ராகு சனி சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். உத்தரம். எதையும் சீர்தூக்கி செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள். ரியல் எஸ்டேட் வியாபாரம் கணிசமான லாபத்தை தரும். நிதி சார்ந்த விஷயங்கள் யோகத்தை தரும். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு இடம் மாறுதல் உண்டு. ஊதிய உயர்வும் உண்டு. அரசாங்கத்தில் பணிபுரிவோருக்கு ஊதிய உயர்வு உண்டு. அரசாங்க காரியங்கள் தொடர் முயற்சியினால் கைகூடும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். பெண்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும்.
நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். அஸ்தம் எதையும் சீர்தூக்கி செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள். ரியல் எஸ்டேட் வியாபாரம் கமிஷன் வியாபாரம் கணிசமான லாபத்தை தரும். நிதி சார்ந்த நிறுவனங்களில் பணிபுரிவோர் இடம் மாறுதல் பெறுவர். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று சில மாணவர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான தனலாபத்தை தரும். சித்திரை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. மற்றவர்களை அனுசரித்து சென்றால் செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நல்ல தனவரவு உண்டு. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்கள் சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் ஏற்றத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தக்ஷாமூர்த்தி, ஆஞ்சநேயர், துர்க்கையம்மன். துலாம் ராசி. சந்திரன் குரு சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் ராகு சனி சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். சித்திரை செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. இன்று எதிர்பாராத தனவரவு உண்டு. வாராத கடன் சிலருக்கு வசூலாகும். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இன்று மனமகிழ்ச்சி தரும் நாளாக அமையும். தந்தை வழி உறவினர்களுடன் சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொள்ளவும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபத்தை தரும். இரும்பு சம்பந்தமான வணிகம் லாபத்தை தரும். சுவாதி மனதில் பட்டதை வெளியில் அப்படியே கூற வேண்டாம். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும். எதிர்பாராத தனவரவு உண்டு. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். பெண்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். நிலம் சார்ந்த முதலீடுகள் ஏற்றத்தை தரும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானமும் கவனமும் தேவை. மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். விசாகம் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். நிதி சார்ந்த விஷயங்கள் லாபத்தை தரும். இன்று எதிர்பாராத தனவரவு உண்டு. நினைத்த காரியம் கைகூடும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். பொறுமை அவசியம் தேவை. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். பெண்களுக்கு அனுகூலமான தினம் இன்று. எல்லா வகையிலும் ஏற்றம் பெறுவர். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். நிலம் சார்ந்த முதலீடுகள் இரும்பு சார்ந்த வணிகம் லாபத்தையும் ஏற்றத்தையும் அள்ளி அள்ளி தரும்.
அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன், ஆஞ்சநேயர். குரு தட்சிணாமூர்த்தி. விருச்சிக ராசி. சந்திரன் சஞ்சாரம் சாதாரணமாக உள்ளது. குரு சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. சூரியன் புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம், சுக்கிரன் ராகு சனி சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். விசாகம். பொறுமை அவசியம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். அனுஷம். மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது சால சிறந்தது. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் அமையும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். கேட்டை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. படபடவென்று பேச வேண்டாம். உடல் நலனில் கவனம் செலுத்தவும். வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். பிறர் விஷயங்களில் தலையிட வேண்டாம். நிதி விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். பெண்கள் சிலருக்கு தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, ஷீரடி சாய்பாபா, ஐயப்பன். தனுசு ராசி. குரு சஞ்சாரம் சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. சுக்கிரன் ராகு சனி சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். மூலம். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிதி சம்பந்தமான விஷயங்கள் ஏற்றத்தை தரும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். போராடம். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். பெண்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். உத்திராடம். எதையும் சீர்தூக்கி பார்த்து செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள்.
வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சில பெண்களுக்கும் திருமண பாக்கியம் கூடி வரும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவு கரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் ஈடுபட வேண்டாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன், முருகர் வழிபாடு. மகர ராசி. குரு சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. சந்திரன் சஞ்சாரம் சற்றும் அனுகூலமாக இல்லை. செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. ராகு சனி சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். உத்திராடம். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். பின் ஜெயம் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். நிலம் சம்பந்தமான முதலீடுகள், இரும்பு சம்பந்தமான வணிகம் லாபத்தை தரும். திருவோணம். எதையும் யோசித்து செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள். பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலில் உஷார் நிலைமை தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். பொறுமை தேவை. மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று உயர்கல்வி கற்கச் செல்வர். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் அமையும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள், இரும்பு சம்பந்தமான வணிகம் லாபத்தை தரும். அவிட்டம். தொட்டது பொன்னாகும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. நினைத்த காரியம் கைகூடும். உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பிறர் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மை பயக்கும். அரசாங்க காரியங்கள் தாமதமானாலும் கைகூடும். மாணவர்கள் கல்வியில் மேன்மை பெறுவர். வெளிநாடு சென்று கல்வி கற்கக்கூடிய பாக்கியம் சில இளைஞர்களுக்கு கிடைக்கும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். நிலம் சம்பந்தமான முதலீடுகள், இரும்பு சார்ந்த வணிகம் லாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான் வழிபாடு. லட்சுமி நரசிம்மர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு. கும்பராசி. ராகு சனி சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சூரியன் புதன் குரு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. செவ்வாய் சந்திரன் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. நட்சத்திர பலன். அவிட்டம். தொட்டது துலங்கும். எதிர்பாராத தனவரவு உண்டு. நினைத்த காரியத்தை இன்று செய்து முடிப்பீர்கள். மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். அரசாங்க காரியங்கள் தாமதமானாலும் ஜெயம் உண்டாகும். மாணவர்களுக்கு
ஏற்றமிகு காலம் இது, நல்ல நேரம் இது, நினைத்த காரியம் கைகூடும். நிதி சார்ந்த விஷயங்கள் ஏற்றத்தை தரும், லாபத்தை தரும். உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும், வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பெண்கள் சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். சதயம், எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள். இன்று எதிர்பாராத தனவரவு உண்டு. அதிர்ஷ்டகரமான செய்தியும் உங்களுக்கு இன்று உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபத்தை தரும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும், பின்னர் ஜெயம் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான தனலாபத்தை தரும். புரட்டாதி, மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபத்தை தரும். இன்று எதிர்பாராத தனவரவு உண்டு. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் அமையும். நிலம் சார்ந்த முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். உடல் நலனில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன், குரு தட்சிணாமூர்த்தி. மீனராசி, ராகு சனி சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. சூரியன் புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. குரு செவ்வாய் சுக்கிரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. நட்சத்திர பலன். போராட்டாதி, செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் கிட்டும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். பெண்கள் சிலருக்கு புத்திர பாக்கியம் அமையும். நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். உத்தரட்டாதி, வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நலம் பயக்கும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். ரேவதி, பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் அமையும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். உடல் நலனில் கவனம் செலுத்தவும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன், குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. 12 ராசி அன்பர்களும் இன்று வெள்ளிக்கிழமை, சங்கடார சதுர்த்தி. விரதம் இருக்க முடிந்தவர்கள் விரதம் இருக்கலாம். அவ்வாறு இருக்க முடியாதவர்கள் மாலையில் பிள்ளையார் ஆலயம் சென்று
பிள்ளையாருக்கு நடக்கவிருக்கின்ற அபிஷேக ஆராதனையில் அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து கலந்து கொள்ளவும், பிள்ளையார் அருளை பெறவும். வாழ்க்கையில் எல்லா இன்னல்களும் நீங்கும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.